வணக்கம். இந்திய கிரிமினல் சட்டம்னா அது ஏதோ வக்கீல்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயம்னு நாம நினைச்சுக்க வேண்டாம். அது நம்ம எல்லாரையும் பாதுகாக்கிற ஒரு சிஸ்டம். சரி வாங்க, இந்த சட்டத்தோட அடிப்படைய ரொம்ப சிம்பிளா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். பாருங்க, இந்த ஒரே லைன்லயே கிரிமினல் சட்டத்தோட முழு நோக்கமும் அடங்கியிருக்கு. இது வெறும் தப்பு செஞ்சவங்கள தண்டிக்கிற ஒரு டூல் மட்டும் இல்ல, நம்ம சமுதாயத்தோட அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதி பண்ற ஒரு கார்டியன். நம்ம நேரா சட்டப்புத்தகத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி. நம்ம சமூகத்துல இந்த சட்டத்தோட உண்மையான வேலை என்ன? எதுக்காக இத நம்ம சமூகத்தோட பாதுகாவலன்னு சொல்றோம்? வாங்க அத பத்தி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, எது தப்பு எது சரின்னு ஒரு கோடு போட்டு தப்பு பண்றவங்களுக்கு என்ன விளைவு வரும்னு சொல்றதுதான் கிரிமினல் சட்டம். அதாவது நம்ம சமுதாயத்துல இருக்கிற எழுதப்படாத ரூல்ஸ்க்கெல்லாம் ஒரு லீகல் ஃபார்ம் கொடுக்குது. இங்க பாருங்க, இதோட நோக்கம் பழி வாங்குறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே என்னன்னா குற்றங்கள் நடக்காம தடுக்கிறது தான். ஒருவேளை தப்பு நடந்துருச்சுன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்கணும், தப்பு செஞ்சவங்க திருந்தணும், மத்தவங்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கணும். அதுக்காகத்தான் தண்டனை. இதோட ஃபைனல் கோல் நம்ம எல்லாருக்குமே ஒரு சேஃபான சூழலை உருவாக்குறது தான். இவ்ளோ பெரிய சட்ட சிஸ்டம் பாக்குறதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு பசில் மாதிரி தெரியலாம். ஆனா இந்த மொத்த சிஸ்டமும் வெறும் மூணு பில்லர்ஸ் மேலதான் நிக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? அந்த 3 பில்லர்ஸை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும், இந்த முழு சிஸ்டமையும் நம்மள ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஆமாங்க, வெறும் 3 சட்டங்கள். இந்த 3 தான் இந்திய கிரிமினல் சிஸ்டத்தோட ஆணிவேரு. இதுல ஒவ்வொன்னுக்கும் ஒரு யூனிக்கான ரொம்ப முக்கியமான ரோல் இருக்கு. அது என்னன்னு தான் இப்ப நாம பார்க்க போறோம். இந்த ஸ்லைடு தான் நம்ம சட்ட அமைப்போட ஒரு ப்ளூ பிரிண்ட்னே சொல்லலாம். இதை நம்ம ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். முதல்ல ஐபிசி, அதாவது இந்தியன் பீனல் கோட். இது ஒரு டாக்டர் நோய் என்னன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி என்ன குற்றம் நடந்திருக்கு அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்லும். அடுத்து சிஆர்பிசி, அதாவது கிரிமினல் ப்ரொசீஜர் கோட். இது ட்ரீட்மெண்ட் பிளான் மாதிரி இந்த கேஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப் கைடா இருக்கும். கடைசியா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். இது ஒரு லேப் ரிப்போர்ட் மாதிரி எந்த ஆதாரத்தை ஏத்துக்கலாம் எதை ஏத்துக்க முடியாதுன்னு இதுதான் முடிவு பண்ணும். இந்த 3ம் கரெக்டா ஒன்னு சேரும்போதுதான் நீதி கிடைக்கும். நம்ம மெடிக்கல் அனாலஜில பார்த்த மாதிரி முதல் விஷயம் ஐபிசி. இது குற்றங்களுக்கான ஒரு டிக்ஷனரின்னு கூட சொல்லலாம். திருட்டு, கொலை, ஒருத்தரை தாக்குறதுன்னு ஒவ்வொரு குற்றத்துக்கும் இது தெளிவா ஒரு டெஃபினிஷன் கொடுக்குது. அது மட்டும் இல்ல, அதுக்கான பனிஷ்மெண்ட் என்னன்னு இதுலயே சொல்லிருப்பாங்க. சோ பேசிக்கா இதுதான் குற்றத்தை ஐடென்டிஃபை பண்ணுது. அடுத்து சிஆர்பிசி. இதுதான் ப்ரொசீஜர் புக். ஒரு குற்றம் நடந்ததும் எப்படி எஃப்ஐஆர் போடணும், போலீஸ் எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், தேவைப்பட்டா எப்படி ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் கோர்ட்ல விசாரணை எப்படி நடக்கணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாத்தையும் இதுதான் சொல்லும். இது இல்லாம ஒரு கேஸ் ஒரு இன்ச் கூட முன்னாடி போகாது. கடைசியா, ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்னு, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். இதுதான் நம்மளோட லேப் ரிப்போர்ட்னு சொன்னேன் இல்லையா? கோர்ட்ல யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா எந்த ஆதாரத்தை நம்ம ஏத்துக்க முடியும், எந்த சாட்சியை நம்பலான்னு இந்த சட்டம் தான் முடிவு பண்ணும். சும்மா யூகங்களுக்கெல்லாம் இங்க இடமே கிடையாது. உண்மையான நிரூபிக்கப்பட்ட ஆதாரங்கள் மட்டும்தான் ஒரு நியாயமான தீர்ப்புக்கு வழிகாட்டும். ஓகே, இப்ப இந்த 3 சட்டங்களும் பிராக்டிக்கலா எப்படி ஒன்னா வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு குற்றம் நடந்த நிமிஷத்துல இருந்து கோர்ட்ல தீர்ப்பு வர்ற வரைக்கும் என்னெல்லாம் நடக்குது? வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஒரு கேஸோட பயணம் இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முதல் தகவல் அறிக்கை, அதாவது எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றது. இது பதிவானதும் போலீஸ் ஃபீல்டுல இறங்கி இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிப்பாங்க. உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக ஆதாரங்களை சேகரிப்பாங்க. அந்த விசாரணை அடிப்படையில தேவைப்பட்டா சந்தேகப்படுற நபரை அரெஸ்ட் பண்ணுவாங்க. கடைசியா கலெக்ட் பண்ண எல்லா ஆதாரங்களோடையும் கேஸ் கோர்ட்டுக்கு போகும். அங்க 2 தரப்பு வாதங்களையும் கேட்டதுக்கு அப்புறம் தான் ஃபைனல் ஜட்மெண்ட் வரும். இது நிஜமாவே ஒரு பெரிய நீதினு சொன்னாலே அது ஒரு பக்கமா சாயக்கூடாது. அது ஒரு தராசு மாதிரி எப்பவும் பேலன்ஸ்டா இருக்கணும். நம்ம சட்ட சிஸ்டம்ல குற்றம் சட்டப்பட்டவங்களுக்கும் சில உரிமைகள் இருக்கு, அதே மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கும் உரிமைகள் இருக்கு. இங்க ரொம்ப முக்கியமான ஒரு பிரின்சிபல் இருக்கு. குற்றம் நிரூபிக்கப்படுற வரைக்கும் எல்லாரும் நிரபராதி தான். அதனாலதான் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபருக்கு சட்டப்படிதான் கைது செய்யப்படணும், தனக்காக வாதாட ஒரு வக்கீல வச்சுக்கலாம், ஒரு ஃபேரான விசாரணை உங்களுக்கு கிடைக்கணும்னு உரிமை இருக்கு. அதே நேரத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கும் போலீஸ்ல புகார் கொடுக்க, பாதுகாப்பு கேட்க, தங்களுக்கு நீதி கிடைக்கணும்னு கேட்க, இழப்பீடு பெறன்னு முழு உரிமையும் இருக்கு. இந்த பேலன்ஸ் தான் நீதியோட இதயமே. சரி, நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த சட்டங்கள், ப்ரொசீஜர்ஸ், உரிமைகள், இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா இந்த சிஸ்டத்தோட உண்மையான ஆன்மா என்னன்னு நமக்கு புரியும். இந்த வரிகள் தான் நாம மனசுல வச்சுக்க வேண்டிய மிக முக்கியமான மெசேஜ். கிரிமினல் சட்டத்தோட நோக்கம் யாரையும் பழிவாங்கிறதில்ல. அதுக்கு பதிலா ஒரு கவச மாதிரி இருந்து நம்ம முழு சமூகத்தையும் குற்றங்கள்ல இருந்து பாதுகாக்கிறது தான்.
இந்த அடிப்படை புரிதலோட உங்க சிந்தனையை தூண்டுற மாதிரி ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். நம்ம சட்ட அமைப்புல இன்னும் நாம ஆழமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அடுத்ததா, இதுல எந்த பகுதியை பத்தி தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கு? உங்களுடைய கற்றல் பயணம் தொடரட்டும்.